அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து முன்னோசம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, கோழி குஞ்சுகளுக்கு நோஸ் கிளிப் நம்மகிட்ட இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டைம்ல நம்ம கோழி குஞ்சுக்கு எந்தெந்த மாதிரி கிளிப்பு போடணும் அதை பற்றியும், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அசல் கிராஸ் கோழி குஞ்சு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் குஞ்சுலேருந்து 30 நாள் கோழி குஞ்சு வரைக்கும் இருக்குது. இதுவுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு தெளிவாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோஸ் கிளிப் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்பில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ், 2 பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ், 3 பார்த்தீங்க அப்படின்னா பிக் சைஸு. இந்த ஸ்மால் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. இந்த மீடியம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 45 நாள்லேருந்து 150 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. இந்த பிக் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 நாள்லேருந்து அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நாள் வேணால் 200 நாள் 210 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் கிளிப்பு தாங்க. இந்த மீடியம் சைஸ் கிளிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற நபர்கள் யாராக இருந்தாலும் வாங்கிக்கலாங்க. மினிமம் 50க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. நாங்கள் கொரியர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், அதை கூப்பிட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் கிளிப்பு பார்த்தீங்கன்னா 45 நாளில் நம்ம போடுறோங்க. நம்ம இந்த கொத்தர பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா 45 நாள்லேருந்து ஒரு 90 நாளைக்குள்ளே தான் வருதுங்க. அதனால தான் நம்ம இந்த மீடியம் சைஸ் கிளிப் சூஸ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நம்மளுக்கு 1வது நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 150 நாளைக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தர பிரச்சனை எதுவும் இல்லைங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு போட்டங்காட்டி எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த பிரச்சனையும் வராதுங்க கோழிகளுக்கு. நான் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே போடுறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளிப்பு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதே சமயத்தில் இது மறுபடியும் நம்ம 2-3 டைம் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் போன பேட்சுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேட்சுக்காக நான் அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பேட்சுக்கு யூஸ் ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே கொடுக்குற ரேட்டை விட நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோங்க. அதிகமாகலாம் நம்ம ரேட்டு வைக்கலைங்க. நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ரேட்டு இதெல்லாம் கேட்டுங்க, கீழே நம்பர் கொடுக்குறேங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1 நாள் சிக்ஸ் முதல் 30 நாள் சிக்ஸ் வரை கிடைக்குன்னு நம்ம போட்டிருந்தோங்க. யாராவது தேவைப்படுது அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கூப்பிட்டு புக்கிங் பண்ணிக்கலாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புக்கிங் பண்ணி அடுத்த 1 மாதம் கழித்து தான் நம்மளுக்கு 1 டே சிக்ஸ் வருங்க. அதே மாதிரி 30 நாள் கோழி குஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த 1 மாதம் கழித்து தான் நம்மளுக்கு குஞ்சு வருங்க. ஏன்னா அப்படின்னா நம்மளுக்கு புக்கிங் பண்ணால் தான் நம்மளுக்கு குஞ்சு கொடுப்பாங்க. நம்ம புக்கிங் பண்ணாமல் டேரெக்டாக போய் எடுக்க முடியாதுங்க. அப்படி எடுக்கிறது இதுவும் இருக்குங்க, அப்போ எடுத்துக்கலாங்க. ஆனால் நம்மளுக்கு கோழி குஞ்சு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரும் அப்படின்னாலாம் நம்ம நினைக்க முடியாதுங்க. நீங்கள் அதை பார்த்துக்குங்க எப்படின்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு டேரெக்டாக வெளி மேட்சில் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 மந்த் சிக்ஸை எடுத்துங்க. உங்களுக்கு சிக்ஸு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாகி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் ஆகி வருங்க நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியே எடுக்கலாங்க குஞ்சு. ஆனால் இந்த மாதிரி ஃபினிஷிங் வருமானு கேட்டால் சொல்ல முடியாதுங்க. நம்ம வெயிட் பண்ணால் அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் வருங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளிப்பு போட்டங்காட்டி தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்திருக்குங்க. கிளிப்பு மாட்டல அப்படின்னா ரொம்பவுமே அந்த வாலெல்லாம் கொத்தி நிறைய டேமேஜ் ஆகிருக்குங்க. நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போங்க, போன செகண்ட் பேட்சில். அதில் எதுக்குமே வால் இல்லைங்க கிளிப்பு போடாதங்காட்டி. சரி இந்த டைமாவது நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் கிளிப்பு. நானும் இது ஃபஸ்ட் டைம் தாங்க, ஆனால் நல்லா ரிசல்ட் கொடுக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதுக்கு போட்டிருந்த கிளிப்பை தான் எடுத்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பேட்சுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.